வேகமாக கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து வீட்டில் காரை வந்து சார்ஜ் போட மறந்துட்டோம். இன்றைக்கி செம சீன் ஒன்று நடந்துச்சுங்க. சரின்னு வெளியில் போய் சூப்பர் சார்ஜரில் சார்ஜை போட்டுட்டு ஈவெண்ட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு சூப்பர் சார்ஜரில் சார்ஜை போட்டுட்டேன். சரி காரில் வெட்டியாக 20 மினிட்ஸ் சும்மா தானே உட்காந்துருப்போம்னு சொல்லிட்டு நான் அப்படியே குனிஞ்சு உட்காந்துட்டு வீடியோஸ் வந்து எடிட் பண்ணிட்டே இருந்தேன். திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல, ஒரு மாதிரி செம்ம கருகின ஸ்மெல்லு. என்னடா காரில் தான் உட்காந்துருக்கோம், இங்கே என்னடா ஒரு டியூபெல்லாம் எரிஞ்சா ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு. எங்கேருந்துடா ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காரில் இருந்து புகைங்க, டெஸ்லாலேருந்து. நானும் திங்க் பண்ணுறேன், இந்த காரில் தான் இன்ஜினே கிடையாது, எங்கேருந்துடா புகை வருதுன்னு பார்த்தா குபு குபு குபுன்னு ஃப்ரண்ட் ட்ரங்க்ல இருந்து செம புகை. ஆகா பேட்டரி இங்கே தானே இருக்குது, என்னடா சூப்பர் சார்ஜரில் போய் சார்ஜை போட்டால் புகையாக வருதேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நான் பயந்தேட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்தில் உட்காந்துருந்த தாத்தா, பக்கத்து காரில் உட்காந்துருந்த தாத்தா, இதுவெல்லாம் நார்மல் தாமா, சூப்பர் சார்ஜரில் போட்டால் இந்த மாதிரி வருமா, அதுவும் ஏன்னா வெதர் வேறு கூலாக இருக்கு இல்லையா, ஸோ பேட்டரி வந்து ஒரு 70% மேலே போகுது சூப்பர் சார்ஜரில் போட்டு அப்படின்னா இந்த மாதிரி புகை வர்றது வந்து நார்மல்னு இருந்தாங்க. நான் குடுகுடுன்னு வேகமாக ஓடி வந்து சார்ஜ் ஏறுறதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா புகை செட்டில் ஆக மாட்டேங்குது, புகை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு கூகுளில் வேறு சர்ச் பண்ணி பார்த்தேன். அவன் வந்து போட்டிருந்தான் இந்த மாதிரி கோல்டு டெம்பரேச்சரில் சூப்பர் சார்ஜரில் வந்து சார்ஜ் போட்டால் ஒரு 70% மேலே சார்ஜ் ஏறும்போது இந்த மாடல் ஒயில் இந்த மாதிரி பேட்டரியிலேருந்து புகை வருது, இட்ஸ் நார்மல் தான், நீங்கள் பயப்பட வேணாம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, நான் இந்த சார்ஜ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, பிகாஸ் எனக்கு அந்த புகை செட்டில் ஆகுமா அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு ஒரு மெயில் வந்தது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தேவையே இல்லாமல் அந்த இடத்த ஆக்குபை பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, உங்கள் சார்ஜிங்லாம் முடிஞ்சிருச்சு, பட் ஸ்டில் நீங்கள் காரை அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு இருந்தீங்க, பட் இதுதான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால உங்களை மன்னிச்சு விட்றோம், பட் செகண்ட் டைமாக இருந்தால் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து உங்களுக்கு பெனால்ட்டி போடப்படும் அப்படின்னு வந்தது. அடப்பாவீங்களா, காரை கேட்டால் காரில் புகை வர மாதிரி ஒரு காரை கொடுக்குறீங்க, வண்டியை பார்க்கிங்கில் சார்ஜிங்கில் நிப்பாட்டி செக் பண்ணாலே ஃபைனாடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு வழியாக காரை சார்ஜ்